அனைவருக்கும் வணக்கம். சுகிதார் மேஜர், ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் பற்றி தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ், அதாவது முப்படை வீரர்கள் மற்றும் முன்னாள் முப்படை வீரர்கள் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வங்கி கணக்கு வைத்து அதன் வாயிலாக ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஒரு ஃப்ரீயான பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மற்றும் கன்செஷன் பெனிஃபிட்ஸ் இருப்பது என்ன என்பது பற்றி ஓரிரு வீடியோக்கள் வெளியிட்டிருந்தோம். அதேபோல் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேலரி பேக்கேஜ் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், ரயில்வேஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், டீச்சர்ஸ், ஈவன் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் இருக்குது. கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் இருக்குது. இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் காரணமாக பல சலுகைகள், பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ். இது பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த வீடியோ. எல்லாருக்குமே இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டால், சூழ்நிலைகள் ஏற்படும் போது அதற்குரிய பலன்களை பெற முடியும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் பற்றி விரிவாக பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் அதர் than டிஎஸ்பி, டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ், இன்சூரன்ஸ் கவர் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ், சேலரி அக்கௌண்ட் as well as டெபிட் கார்டு. வெப்சைட் sbi.co.in. இதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட் அட்ரஸ், sbi.co.in. அதை கூகுளில் போயிட்டு நம்ம sbi.co.in ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அந்த அவங்களுடைய வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ண உடனே மெயின் மெனுவில் போய் நீங்கள் பர்சனல் அதை கிளிக் பண்ண உடனே அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் என்னென்ன இருக்குதுங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியும். அதாவது சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டு யாருக்கெல்லாம் இருக்குது: கார்ப்பரேட், இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்தியன் ரயில்வேஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அதே மாதிரி கம்ப்ளீட் அவங்க பிக்சரோடையும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கார்ப்பரேட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்தியன் ரயில்வேஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ், கோஸ்ட் கார்டு. இதில் அந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டில் அவங்க பாஸ்புக்கில் அந்த அக்கௌண்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக அந்த பாஸ்புக்கில் ஒரு என்ட்ரி இருக்கும். ஃபஸ்ட் பேஜில் போடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அப்படின்னா சிஜிஎஸ்பின்னு வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ்னால் எஸ்ஜிஎஸ்பி, எஸ்பி, ரயில்வேக்கு ஆர்எஸ்பி, டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் டிஎஸ்பி, சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் சேலரி பேக்கேஜ் சிஏபிஎஸ்பி, போலீஸ் சேலரி பேக்கேஜ் பிஎஸ்பி. இதே மாதிரி இந்தியன் கோஸ்ட் கார்டு சேலரி பேக்கேஜ் ஐசிஜிஎஸ்பி, கார்ப்பரேட் சேலரி பேக்கேஜ் சிஎஸ்பி, ஸ்டார்ட் அப் சேலரி பேக்கேஜ் எஸ்சிஎஸ்பி. இதுதான் அந்த அவங்களுடைய பாஸ்புக்கில் ஃபஸ்ட் பேஜில் இந்த இதை எழுதுவாங்க. இது போலீஸ் சேலரி பேக்கேஜ். இந்த போலீஸ் சேலரி பேக்கேஜில் யாரெல்லாம் இதில் கவர் ஆகிறாங்க பிஎஸ்பிலனா: எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அதர் தென் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், சிவில் போலீஸ், ஆர்மடு போலீஸ், ரிசர்வ் போலீஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட், போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெரிட்டோரிஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சென்ட்ரல் government railway police, part of state police force can avail salary account under the police salary package. அவங்க இந்த போலீஸ் சேலரி பேக்கேஜ் கீழே யாரெல்லாம் கவர் ஆகிறாங்கங்கிறது அவங்க கிளியராக இந்த வெப்சைட்டில் நல்லா கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு போலீஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டோடு சேர்த்து அவங்களுக்கு டெபிட் கார்டு இஷ்யூ ஆகும். அந்த டெபிட் கார்டு உங்களுக்கு எப்படி அவங்களுடைய சேலரியினுடைய லிமிட் இருக்குது, எவ்வளவு சேலரி வாங்குகிறாங்களோ அந்த சேலரிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு டெபிட் கார்டு வழங்கப்படும். அதாவது சில்வர் கார்டு யாருக்கு வழங்கப்படுதுன்னா 10,000 to 25,000 சேலரி இருக்கிறவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறவங்களுக்கு சில்வர் கார்டு. கோல்டு கார்டு 25,001 to 50,000, டைமண்ட் 50,000 to rupees 1 lakh, அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் எஸ்பி அண்ட் ஹையர் ரேங்க், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் ஹையர் ரேங்குக்கும் அவங்களுக்கு டைமண்ட் கார்டு கிடைக்கும்ன்றிருக்காங்க. பிளாட்டினம் net monthly salary above rupees 1 lakh, officers of TAG and higher rank இந்த platinum கார்டு அவங்க
வழங்கப்படுறதா இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹோம் கார்ட்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எஸ்ஜிஎஸ்பியில் யாரெல்லாம் கவர் ஆகிறாங்க அப்படிங்கும்போது எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் கார்ப்பரேஷன் public boards etc. in state and union territories including teachers, professors of aided school, colleges, universities etc. can avail salary account under state government salary package. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் கீழே யாரெல்லாம் கவர் ஆகிறவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பேக்கேஜ் வேரியன்ஸ் எலிஜிபிலிட்டி ஆஸ் பர் நெட் மந்த்லி சேலரி, அதோட சில்வர் அந்த கார்டு என்னென்ன கார்டு கிடைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரி போலீஸ் சேலரி பேக்கேஜ் சொன்ன மாதிரி அப் டு 10,000 to 25,000 சில்வர், கோல்டு வந்து 25 to 50,000, அபவ் 50 to 1 lakh, டைமண்ட், தென் பிளாட்டினம். இப்போது அந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் இதில் வந்து அவங்க கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டை எப்படி அவங்க வந்து கன்வர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பின்னாடி வரும். இந்த உங்கள் பாஸ்புக்கில் நீங்கள் வந்து யாரெல்லாம் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேலரி வாங்குறீங்களோ அங்கே ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அந்த ஃபார்ம் எழுதி கொடுத்தாலே அதோடு சேர்த்து அந்த சேலரி ஸ்லிப், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சேலரி ஸ்லிப் வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணியாச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் உங்கள் பாஸ்புக்கில் ஃபஸ்ட் பேஜில் தெரிய வருது எஸ்பி, சேவிங் பேங்க், ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ், டைமண்ட். ஏன்னு கேட்டால் இந்த அவங்க எவ்வளவு சேலரி வாங்குகிறாங்களோ அதனால் அவங்களுக்கு அந்த டைமண்ட் கார்டு அப்ளிகபிலிட்டி இருக்கிறது இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிளாட்டினம் கார்டு, டைமண்ட் கார்டு, ஏன்னா டெபிட் கார்டு வந்து டைமண்ட் இல்லாதனால பிளாட்டினம் கார்டு அந்த சேலரி அக்கௌண்ட்காரங்களுக்கு வந்து இது வழங்கப்பட்டு இருக்குது. இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஃப்ரீ அன்லிமிட்டெட் டிரான்சாக்ஷன் அக்ராஸ் ஏடிஎம் ஆஃப் எனி பேங்க். இப்போது ஜீரோ பேலன்ஸுங்கிறது வந்து இப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அதுக்கு சார்ஜ் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் இந்த சேலரி பேஜ் அக்கௌண்ட்காரங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் எதுவும் கிடையாது. அப்போ அதோடு சேர்த்து ஃப்ரீ அன்லிமிட்டெட் டிரான்சாக்ஷன் அக்ராஸ் ஏடிஎம் ஆஃப் எனி பேங்க். எத்தனை தடவை வேணாலும் இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க மற்ற பேங்க் ஏடிஎம்லேயும் அவங்க வந்து பணம் எடுத்துக்கலாம் எந்தவித சார்ஜ் இல்லாமல். கம்ப்ளிமெண்ட்ரி பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் கவர் அப் டு 20 lakh, இதுதான் ரொம்ப முக்கியமானது. பிஐ இன்சூரன்ஸ் கவர், அப்புறம் ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் 30 lakh. அப்புறம் லோன் எடுக்கிறீங்க, பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன், அதில் 50% வந்து ப்ரொசஸிங் ஃபீஸ் உங்களுக்கு சலுகை கிடைக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து டிமேட் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிச்சு. இதில் முக்கியமாக ஓவர் டிராஃப்ட் ஈக்குவல் டு 2 months நெட் சேலரி. அதாவது இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் இருக்கிறவங்க உங்களுடைய சேலரி என்னவோ அதை வந்து 2 மாத சேலரி ஓவர் டிராஃப்ட் நீங்கள் எடுத்துக்கலான்னு ஒரு மிக முக்கியமானது. இதே மாதிரி மற்ற சலுகைகள் இருக்குது. இதில் தான் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க எப்படி வந்து இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டை சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாற்றணுங்கிறது. பெனிஃபிட் அண்டர் சேலரி பேக்கேஜ் ஆர் சப்ஜெக்ட் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் டு ரெஸ்பெக்டிவ் சேலரி பேக்கேஜ் அண்ட் வேரியன் இன் பேங்க் சிஸ்டம். All customer drawing salary through SBI accounts are required to apply along with proof of salary and proof of employment to their home branch for conversion of saving account to respective salary package account conversion form. இதில் தான் கிளியராக நான் முதலே சொன்னேன். யாரெல்லாம் அந்த சேலரி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வங்கி கணக்கு வச்சு சேலரி இது மூலமாக வாங்குகிறாங்களோ அவங்களுடைய சேலரி ஸ்லிப், அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்குனுடைய ப்ரூஃப் வந்து அந்த பேங்க்கில் எந்த பேங்க் அவங்களுக்கு ஹோம் பிரான்ச்சில் சப்மிட் பண்ணியாச்சுன்னா அது கன்வர்ஷன் ஃபார்ம் இருக்குது, அதில் கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்டு சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டாக மாறிடணும்னு கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது முக்கியமாக இது என்னென்னு கேட்டாச்சுன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்களுடைய இன்சூரன்ஸ் அந்த கம்பெனிகளுடைய மாற்றம் ஆகிருக்கும். யாரோட அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டைப் பண்ணுறாங்களோ அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அது மாதிரி மாறும். அந்தந்த வருஷத்துக்கு அந்தந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வருஷத்தில் யாருக்கு இருக்குதோ அவங்கக்கிட்ட தான் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 24க்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்து த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். பீரியட் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து April 24 to April 25.
அப்புறம் பிஐ பாலிசி நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த பாலிசி நம்பர் தான் கோட் பண்ணணும். ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடுச்சு அந்த ஃபார்ம் நிறச்சி கொடுக்குறீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த ஃபார்ம்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி பண்ணுறது இது பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஹவு டு கிளைம் த இன்சூரன்ஸ் கவர் அப்படிங்கிறது வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டையில் டீட்டெயிலாக அந்த வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாமே அதை கிளியராக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போது இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டில் என்னங்கிறத இதில் கிளியராக சார்ட் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ், பிஎஸ்பி போலீஸ் சேலரி பேக்கேஜ், ஸ்டார்ட் அப் சேலரி பேக்கேஜுக்கு சில்வர் கார்டுக்கு வந்து உள்ளவங்க அந்த கெப்பாபிலிட்டி உள்ளவங்களுக்கு வந்து 1 lakh, கோல்டுக்கு 5 lakh, டைமண்டுக்கு 15 lakh, பிளாட்டினமுக்கு 20 lakh. அதே மாதிரி போலீஸ் பிஎஸ்பி சேலரி பேக்கேஜுக்கு சில்வர் கார்டு எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கு 5 lakh, கோல்டுக்கு 5 lakh, டைமண்ட் 15 lakh, பிளாட்டினம் 20. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ், ரயில்வே சேலரி பேக்கேஜ்காரங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா ஒரே இதாக கொடுத்துருக்குறாங்க 40 lakh. அதே மாதிரி கீழே டிஎஸ்பி டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அண்டு சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ் ஐஜி அந்த ஹோஸ்ட் கார்டு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்குறாங்கன்னா 50 lakh சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு. இதே மாதிரி பென்ஷன் உள்ளவங்களுக்கு பென்ஷன் அக்கௌண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ், சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ், அதே மாதிரி இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்களுக்கு 30 lakh, எஸ்பிஐ ரிஸ்டே 5 lakh. இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது தவிர மற்ற டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் என்னென்ன ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் இருக்குது. இதே நேரத்தில் இழப்பு இல்லை, உயிர் இழப்பு இல்லை, ஏதாவது அவங்களுடைய பாதிப்பு இருக்குது உடல்நிலையில், அதுக்கும் உண்டான இன்சூரன்ஸ் கவரேஜ் இதில் ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது தவிர அந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டில் என்னென்ன இன்சூரன்ஸ் கவர் இருக்குதோ அந்த எலிஜிபிலிட்டி கார்டு பிரகாரம் செப்பரேட் அவங்களுடைய டெபிட் கார்டுக்கும் பெனிஃபிட் கன்செஷன் இருக்குது. இது பற்றியும் நாங்கள் இந்த டெபிட் கார்டு மூலமாக என்னென்ன கன்செஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் கவர் பற்றி வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். அதை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக விவரம் தெரியும். இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். சென்டர், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ரயில்வேஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், கார்ப்பரேட் செக்டர் வேலை செய்கிறவங்க, டீச்சர்ஸ், அவங்களுக்கு எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வச்சு அது மூலமாக அவங்க சேலரி வாங்கியாச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஃப்ரீயாக பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் கவர் மற்ற அதர் பெனிஃபிட்ஸ் கன்செஷன் என்னங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இது நம்ம அனைத்து எம்ப்ளாயீஸ்க்கு இடையில் வந்து இது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி வச்சுன்னா ஏதாவது சூழ்நிலை ஏற்படுறப்போ அவங்களுக்கு இது பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.